கல்வாட் குற்றத்திற்காக பொது இடத்தில் பெரம்படி தண்டனை வழங்குவது அதிகாரத்தில் இருப்பவர்களின் முடிவாகும். அது இஸ்லாத்தின் முடிவல்ல. எனவே அதனை கேள்வி எழுப்ப உரிமை இருப்பதாக பெர்லிஸ் முஃப்தி டத்து முகமது அஸ்ரி ஜைனுல் அபிடின் கூறியுள்ளார். அதிகாரத்தில் இருப்பவர்களின் முடிவுகளை கேள்வி எழுப்புவதால் இஸ்லாத்தை கேள்வி கேட்பதாக அர்த்தமாகாது என்றார் அவர். தவறே இழைத்திருந்தாலும் ஒருவரின் அவமானம் மறைக்கப்பட வேண்டுமென இஸ்லாம் வலியுறுத்துகிறது. அப்படி பார்த்தால் தெலுங்கானாவில் கல்வாட் குற்றத்திற்காக மக்கள் முன்னிலையில் வழங்கப்பட்டுள்ள பெரம்படி தண்டனை முரண்படுவதாக டாக்டர் மாசா என பரவலாக அழைக்கப்படும் அவர் சொன்னார். அத்தண்டனை இறைவனால் நிர்ணயிக்கப்பட்டதல்ல, மாறாக அதிகாரத்தில் இருப்பவர்களின் தேர்வாகும். அது சரியாகவும் இருக்கலாம், தவறாகவும் இருக்கலாம். ஆக ஆட்சியாளர்களின் முடிவை கேள்வி எழுப்புவது ஒன்றும் தவறாகாது என தனது ஃபேஸ்புக் பதிவில் அஸ்ரி கூறினார். வெள்ளிக்கிழமையன்று கோலத்திரங்கானு மசூதியில் 42 வயது முஸ்லிம் ஆடவருக்கு இஸ்லாமிய ஷரியா சட்டப்படி பெரம்படி தண்டனை நிறைவேற்றப்பட்டது. மீண்டும் மீண்டும் கல்வாட் குற்றம் புரிந்ததற்காக அவருக்கு 6 பெரம்படி தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. சுமார் 90 பேர் முன்னிலையில் அவருக்கான தண்டனை நிறைவேற்றப்பட்டதை மலேசிய மனித உரிமை ஆணையமான சுவாக்காம் உள்ளிட்ட தரப்புகள் ஆட்சேபித்திருந்தன. அது மனித உரிமை மீறல் என அவை கண்டனம் தெரிவித்தன.